எம்மாடி எம்மா என்ன மேட்ச்டா சாமி! சும்மா நியூசிலாந்தோட பவுலிங் யூனிட்டுக்கு சும்மா தண்ணி காமிச்சாய்ங்க. சூர்யாவும், இஷான் கிஷன் நம்ம பசங்க யாருன்னு நம்ம ஏரியாவுல சும்மா கெத்தா காமிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். உங்க வூட்டு அடியில, எங்க வூட்டு அடியிலங்க சும்மா காட்டு அடிங்க. சும்மா கொளுத்தி போட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். நியூசிலாந்தோட பவுலிங்கோட அந்த கான்ஃபிடன்ஸ சுத்தமா உடைச்சு எறிஞ்சுட்டாய்ங்க. பிளஸ் பவுலிங் எல்லாம் எப்படியா இவங்க பந்து போடுறதுன்னு தெரியாத அளவுக்கு வந்து செம்ம பேட்டிங்கா இருந்தது. 2வது T20 சும்மா மாசு காமிச்சாங்க. அதுலயும் குறிப்பா அவங்களோட நியூசிலாந்தையும் நம்ம வந்து பாராட்டி ஆகணும். அவங்களோட ரச்சின் ரவீந்திரா அண்ட் சாண்ட்னர் 2 பேரும் குவாலிட்டியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்ததுனால 209 ரன் அடிச்சாங்க. பிளஸ் அத வந்து அசால்ட்டா நம்ம பசங்க வெறும் 15 ஓவர்லயே சேஸ் பண்ணி வெறும் 28 பால் மீதி இருக்கும்போது இந்த 200 ரன்னுக்கு மேல சேஸ் பண்ணி ரெக்கார்டை வேற படைச்சிருக்காங்க. இந்த ரெக்கார்ட்லாம் இந்திய அணி என்னைக்குமே மறக்காது. நம்மளும் இந்த ரெக்கார்டை என்னைக்குமே மறக்க மாட்டோம். வேல் லெவல்ல ஒரு சாதனை இந்திய அணி படைச்சிருக்காங்க. இப்ப 2-0ன்னு இந்திய முன்னிலை வகிக்கிறாங்க. இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஒரு சீரியஸ் இந்த 5 மேட்சுக்கான T20 சீரிஸ் மேட்ச் இப்பதான் பயங்கரமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மேட்ச் இந்தியாவுக்கு ரொம்ப 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 முக்கியமான மேட்ச். ஏன்னா இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னா சீரிஸை நம்ம வந்து அழகா தட்டி தூக்கிட்டு போயிடலாம். இந்த 3வது ஓடிய மேட்ச் எங்க நடக்குது, இந்த பிட்ச் ரிப்போர்ட் எப்படி இருக்கும், இங்க பேட்டிங்கு சாதகமா இருக்குமா இல்ல பவுலிங்க்கு சாதகமா இருக்குமா, யாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், இங்க இது வரைக்கும் எத்தனை இன்டர்நேஷனல் T20 மேட்ச் நடந்திருக்கு, எப்படி பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது பண்ணியிருக்கு இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்று விடாம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க தெளிவாக நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம் நண்பர்களே. T20 சீரியஸ்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இந்தியா வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக இந்த T20 சீரியஸில் மொதல் மேட்ச்சில் தான் வந்து ருத்ர தாண்டவாடினாங்க. அபிஷேக் சர்மா சும்மா மாசு காமிச்சாரு. 2வது T20ல அவரு கோல்டன் டக் அவுட் ஆகிட்டாரு. அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா எப்படி இந்திய அணி அதை வந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்க. ப்ளஸ் வந்து அபிஷேக் சர்மா இல்லைனா இந்திய அணி என்ன பண்ணுவாங்க, எல்லாம் அபிஷேக் சர்மாவில் தான் இந்தியா வந்து இவ்வளோ பெரிய ஸ்கோரை அடிக்கிறாங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்த தருணத்தில் அபிஷேக் சர்மா 2வது T20ல கோல்டன் டக் அப்படின்னு இருக்கும்போது இந்திய அணி அவர் இல்லைனாலும் நாங்கள் எவ்வளோ பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. இந்திய அணி ஒருத்தரை டிஃபெண்ட் பண்ணி ஒருத்தர் இல்லை அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி T20யை பொறுத்த வரைக்கும் சும்மா வேற மாதிரி இருந்தது. 2வது T20 பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது. முதல் T20 2வது T20 ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இந்தியா ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் சீரீஸில் இப்போ 2-0ன்னு முன்னிலை வேற வைக்கிறாங்க. இப்போ நம்ம 3வது T20 மேட்ச் வந்து பார்க்க போகிறோங்க. 3வது T20 எங்கே நடக்க போகுதுன்னா 3வது T20 பரஸ்பரா கிரிக்கெட் ஸ்டேடியம் ஹவுகாத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எத்தனை இன்டர்நேஷனல் மேட்ச் T20 மேட்ச் நடந்திருக்கு அப்படின்னா இங்கே இது வரைக்கும் 3 இன்டர்நேஷனல் T20 மேட்ச் வந்து நடந்திருக்கு. 3மே பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு மேட்சாக இருந்திருக்குங்க. இந்த 3 மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச டீம் ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. சேஸ் பண்ண டீம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்சுங்க இந்த வெனியில் வின் பண்ணியிருக்காங்க. இந்த வெனியோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் என்ன மாதிரி இருந்திருக்காங்க 190 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர். செகண்ட் இன்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த வெனியை பொறுத்த வரைக்கும் பிட்ச் ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு பேட்டிங் பிச்சுங்க. இங்கே பிச்சு செம்ம ஃப்ளாட்டாக இருக்கும். எஸ்பெஷலி ஒரு டைல்ஸில் கிரிக்கெட் விளாண்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சரியான ஒரு ஃப்ளாட் விக்கெட்டு. ப்ளஸ் இந்த வெனியூவில் கம்பல்சரி ரன் மழை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ரன் மழை இங்கே நடந்த எல்லா மேட்சுமே 200 ரன்னுக்கு மேலே போயிருக்கு. அதனால இந்த மேட்சும் நம்ம வந்து ரன் மழைங்கிறது கம்பல்சரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். செம்மையான ஒரு பேட்டிங் விக்கெட்டு. பேட்டுக்கு செம்மையாக வரும். நீங்கள் எவ்வளோ பெரிய பவுலராக இருந்தாலும் சரி இங்கே நீங்கள் வந்து கம்பல்சரி உதவாங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. எஸ்பெஷலி இந்த 2 விஷயம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கம்பல்சரி உதவாங்குவாங்க. எஸ்பெஷலி பவுலர்கள் ஏக்கரு அண்டு ஸ்லோ பால் ட்ரை பண்ணாமல் நீங்கள் வந்து இங்கே பவுல் பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி பவுலிங் டிபார்ட்மெண்ட் உதவி மேலே உதவாங்குவாங்க. பவுலர்களுக்கு இங்கே எந்த இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணால் ஆரம்பத்தில் ஒரு 2-3 ஓவர் கொஞ்சம் ஸ்விங் கிடைக்கும். ப்ளஸ் ஃபாஸ்ட் பவுலருக்கு சம ஒரு மூமெண்ட் கிடைக்கும். அந்த இடத்துல மட்டும்தான் அவங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்குமே தவிர மேட்ச் நடக்க போக போக பேட்டர்களோட ஆதிக்கம் வேற மாதிரி இருக்கும். அவங்களோட இன்டென்ட் தான் பயங்கரமாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கும். பவர் பிளேயில் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாலும் போக போக பேட்டர்களோட ஆதிக்கம் வேற லெவலில் இருக்கும். அதனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற எந்த டீமாக இருந்தாலும் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிற எந்த டீமாக இருந்தாலும் ஒரு ரன் மேலே நம்ம வந்து கம்பல்சரி எதிர்பார்க்கலாம். என்ஜாய் பண்ணி இந்த 3வது T20 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே டாஸ் தான் ரொம்ப ரொம்ப குரூசியலாக இருக்க போகுது. ஏன்னா இந்த வெனியூ கம்பல்சரி ஒரு அசாம் மாநிலம் அந்த சைடு இருக்கனால பனிப்பொழிவு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பனிப்பொழிவுக்கு வாய்ப்பு கம்பல்சரி அதிகம். இந்த டைம் போய் இந்த ஜனவரி மாதம் அப்படின்னால பனிப்பொழிவு கம்பல்சரி இருக்கும். அதனால் டாஸ் வின் பண்ணால் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் வந்து சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற முடிவு தான் எடுக்கணும்.
சப்போஸ் நான் வந்து இந்தியா வந்து டாஸை தோத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்திய அணி என்ன செய்யணும் அப்படிங்கிறதா ஒரு கேள்வி. 220 230க்கு மேலே அடிச்சாங்கன்னா ஒரு ப்ரெஷர் வந்து எதிர் டீம் மேலே போடலாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி. ஏன்னா இது சரியான ஒரு பேட்டிங் விக்கெட்டு. இங்கே சோப்பு தண்ணி ஊற்றி பந்தை கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணும்போது பவுலர் கையில் அப்படி தான் இருக்கும். பால் வந்து சும்மா வலிக்கிண்டு போகும். பேட்டிங்கால் ஒன்றுமே பவுலரால் ஒன்றுமே பண்ண முடியாது. பேட்டர் சும்மா போட்டு புழிஞ்சு எடுத்துருவாங்க. அதனால என்ன பண்ணணும், டாஸ் வின் பண்ணால் டாஸ் தோத்தாலும் சரி, டாஸ் வின் பண்ணாலும் சரி, டாஸ் வின் பண்ணால் சேஸ் பண்ணுறேன்னு சொல்லிடணும். டாஸ் வின் பண்ணாட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சி ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கணும். 230 240 அப்படிங்கிற ஸ்கோர் அடித்து கொஞ்சம் ப்ரெஷரில் அவங்கள உள்ளே கொண்டு வரணும். ப்ளஸ் என்னதான் இருந்தாலும் அவங்களும் வெறிகுண்டு அடிப்பாங்க. அப்படி விக்கெட்டும் சீரான இடைவெளி எப்படியாவது அப்படி இப்படி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மேட்ச் வந்து கேமுக்குள்ளே இருக்க முடியும் அப்படிங்கிறத தவிர மற்றபடி ஒன்றுமே பண்ண முடியாது. சரியான பேட்டிங் விக்கெட்டு 2 டீமுக்கிட்டும் ஒரு தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இப்படிப்பெல்லாம் சூழலில் போயிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு பிரச்சனை வேற வர ஆரம்பிக்குதுங்க. என்னதான் பிரச்சனை? இப்போ வந்து நம்ம டீமில் ஒரு இன்ஃபார்ம் பேட்டரான T20 ஃபார்மேட்டுக்கு ஒரு இன்ஃபார்ம் பேட்டர்னா திலக் வர்மா. அவர் வந்து இப்போ இன்ஜுரினால வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விளையாடாமல் இருக்கிறாரு. கம்பல்சரி வேர்ல்டு கப்புக்குள்ள அவர் எப்படி என்ட்ரி கொடுத்துருவார். ப்ளஸ் அப்படி இருக்கும்போது இஷான் கிஷன் ஒரு விக்கெட் கீப்பர், சஞ்சு சாம்சன் ஒரு விக்கெட் கீப்பர், ப்ளஸ் திலக் வர்மாவோட இடத்துல தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் வந்து பேட்டிங் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்போ திலக் வர்மா உள்ள என்ட்ரி கொடுக்குறாருன்னா இஷான் கிஷனோட இடம் எங்கே போகும் அப்படின்னா இஷான் கிஷன் கம்பல்சரி டீமில் இருப்பார். நேற்று மேட்ச்சில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இஷான் கிஷனோட ருத்ர தாண்டவம் எந்த மாதிரி இருந்தது. வேறு லெவலாக டெரிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். துருன்னு அந்த பையன் சும்மா மாசு காமிச்சார். போய் மடன்னு ஓடி எங்கே போட்டாலும் இங்கிட்ட போட்டாலும் அடிக்கிறாரு, இங்கிட்ட போட்டாலும் அடிக்கிறாரு, எப்படி போட்டாலும் அடிக்கிறாரு அந்த மனுஷன். அவ்வளவுக்கு செம்ம ஃபார்மில் இருக்க ஒரு பிளேயரை நீங்கள் வந்து T20 ஸ்குவாட்லேருந்து கம்பல்சரி தூக்க முடியாது. எஸ்பெஷலி திலக் வர்மா இந்தியன் டீமில் உள்ள நுழைஞ்சாலும். இப்போ அவர் வேற விக்கெட் கீப்பராக இருக்கார். இஷான் கிஷன் வேற. இன்னொரு விக்கெட் கீப்பர் இருக்குது நம்மளோட சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் T20ல எத்தனை ரன் அடிச்சாரு? பெரிய அளவு ரன் வந்து கிரியேட் பண்ணல. 10 ரன் அடிச்சாரு. 2வது T20ல 6 ரன் அடிச்சாரு. இப்படி மோசமான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா கம்பல்சரி T20யோட வேர்ல்டு கப்பில் வந்து டீமில் ஸ்குவாட்ல இருப்பாரு தவிர T20 வேர்ல்டு கப்பில் பிளேயிங் 11ஸில் சஞ்சு சாம்சன் இருக்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்கிடம் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இஷான் கிஷன் விக்கெட் கீப்பிங் சச் எ ஃபார்மில் இருக்காரு. அவரை உள்ளே வச்சுக்கிட்டு ப்ளஸ் நம்பர் 3ல வந்து திலக் வர்மாவை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா சஞ்சு சாம்சனை வெளியில் தூக்கி ஓரங்கட்டி பெஞ்சில் உட்கார வச்சுருவாங்க. அதனால சஞ்சு சாம்சன் கொஞ்சம் உஷாராகணும். இனி இருக்கக்கூடிய மேட்சஸ் எல்லாமே வந்து சரியாக பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனால் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் வேர்ல்டு கப்பில் ஸ்குவாடில் பிளேயிங் 11ஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லை இந்த இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 3 மேட்ச் தான் இருக்குது. 3 T20லும் நான் ஒரு பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேன். நான் தான் வேர்ல்டு ஸ்குவாடில் இருக்கேன் அப்படின்னு சும்மா தெனாவட்டாக இருந்தீங்கன்னா ஸ்குவாடில் தான் இருக்க முடியும், பெஞ்சில் தான் உட்கார முடியும். ப்ளஸ் பிளேயிங் 11ஸில் உங்களுக்கு இடத்த கொடுக்க மாட்டாங்க. இது ஓப்பன் டாக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் T20யை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேக் சர்மா நம்பி தான் நம்ம டீமே இருக்குப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அபிஷேக் சர்மா இன்னைக்கு வந்து கோல்டன் டக் அவுட் ஆயும் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து சும்மா மாசு காமிச்சிருக்காங்க. அது சும்மா வேற லெவலாக டெரிஃபிக்காக இருந்தது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ அபிஷேக் சர்மாவை டிஃபெண்ட் பண்ணி இல்லாமல் இவர் இல்லாமையும் இந்தியன் டீம் மேலே எவ்வளோ பெரிய ஸ்கோர் அடித்தாலும் சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நேற்று வந்து காமிச்சாங்க. அதுவும் பார்க்க சும்மா என்ஜாயாக இருந்தது. இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஜஸ்பிரீத் பும்ரா இல்லைங்க டீமில். பும்ரா இல்லாமல் நம்மளோட பவுலிங் யூனிட் எப்படி வந்து அவங்கள வந்து சூப்பராக வந்து கண்ட்ரோல் பண்ணாங்கிறது நம்ம வந்து பார்த்தோம். இந்த மாதிரி ஜாம்பவான்கள் ப்ளஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபார்மில் இருக்க பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாட்டியும் இந்தியன் டீம் மேலே வந்து மாஸ் பர்ஃபார்மன்ஸ் காமிக்க முடியுங்க அப்படிங்கிறத காமிச்சாங்க. இப்போ இன்னைக்கு நடக்க போகிற 3வது T20 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கவுகத்தில் நடக்க போது சும்மா கோலாகலமாக ரன் மழை பொழிஞ்சு தள்ள போகிறாங்க 2 டீமே. இந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சு தொடரை வந்து பார்த்தீங்கன்னா தட்டி தூக்குவாங்களா, இல்லை நியூசிலாந்து அவங்க வந்து ஜெயிச்சு சீரீஸை அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் உங்களுக்கு விடமாட்டோம் அப்படின்னு சீரீஸில் வந்து அவங்க ஒரு லீடு எடுத்து உள்ளே வர பார்ப்பாங்களா, எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டிவ் அதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணும்போது ஹைப்புங்கிற பட்டன் ஒரு 2 டைம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் இன்னும் உங்களை மாதிரி நிறைய நண்பர்கள்ட்ட போய் காமிக்கும். அதனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஹைப்புங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் வளர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ப்ளஸ் மறக்காமல் சேனலை ஹைப் பண்ணி நம்ம சேனல் வளர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செய்யுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.